ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐசிங் வந்து பெர்ஃபெக்டாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் ரிக்வெஸ்ட்டாக கேட்ட வீடியோவும் கூட இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிளாஸ் சீரீஸில் 4th கிளாஸ். ஆல்ரெடி 3 கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. அது பார்க்காதவங்க அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு மெயினாக க்ரீம் வந்து நல்லா கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கணும், ஓவர் பீட் ஆகக்கூடாது, கரெக்டான ஸ்டிஃபான டெக்ஸ்சரில் இருக்கணும். பெர்ஃபெக்டாக க்ரீம் எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டான டெக்ஸ்சரில் நம்ம க்ரீம் பீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஐசிங் முடிச்சுட்டு டிசைன் பண்ணுறது வரைக்குமே க்ரீம் மெல்ட்டதும் ஆகாது, கரெக்டாகவே இருக்கும். ஸோ வந்து நம்ம க்ரீம் பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. பெர்ஃபெக்டாக எப்படி பீட் பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போது பைப்பிங் பேக்கில் க்ரீம் வந்து எடுக்கிறதுக்கு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கப் யூஸ் பண்ணி அது மேலே வந்து பைப்பிங் பேக் வச்சு நீங்கள் க்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து க்ரீம் எடுத்துடலாம். இதுவே வந்து நீங்கள் டிசைன் போடுறதுக்கு கூட உள்ளாடி நாசில் போட்டுட்டு கூட நீங்கள் க்ரீம் வந்து இதே மெத்தடில் எடுக்கலாம். ஐசிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு கேக் பேஸில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அதோட சென்டர் போர்ஷனில் கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு கேக் ஸ்பாஞ்சை வைக்கணும். அது கரெக்டாக செக் பண்ணி பார்த்துடணும், கரெக்டாக சென்டரில் தான் இருக்கணும். தென் ஸ்பாஞ்சை வந்து வெட் பண்ணிவிட்டு இது போல் பைப்பிங் பேக்கில் நம்ம க்ரீம் எடுத்து கூட இது மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா க்ரீம் வந்து ஃபுல்லாகவே ஒரே திக்னஸில் இருக்கும். இதை வந்து நம்ம லெவல் பண்ணி எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பேலட் நைஃப் பாருங்கள், இந்த மாதிரி டைரெக்ஷனில் பிடிக்கணும். பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு டேண்டாபில் சுற்றி விட்டு இது மாதிரி லைட்டாக ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்தாலே நமக்கு ஈஸியாக வந்து ஃபுல்லாகவே இது போல் ஃபில் ஆகிக்கும். இப்போ இந்த பார்டரை வந்து அப்படியே நீங்கள் தேய்ச்சி விட்டு எடுக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு லேயர் நீங்கள் வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் வந்து அங்கே இங்கே ஏறி இறங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஒவ்வொரு லேயருமே இதே மாதிரி செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வைக்கிற லேயர்ஸ் வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இப்போ இது போல் தான் கரெக்டாக வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தென் நீங்கள் பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுக்காமல் டைரெக்டாக கூட அப்ளை பண்ணலாம். அது உங்கள் வசதி, உங்களுக்கு எப்படி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மெத்தடில் பண்ணலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு வந்து ஏறி இறங்கி இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரே திக்னஸில் இருக்கும் பாருங்கள். ஸோ அதுக்காக தான் டர்ன் டேபிளில் சுற்றி விட்டு நம்ம ஒரே டைரெக்ஷனில் லெவல் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போவுமே நம்ம பார்டரை வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதுக்கு அடுத்து வைக்கிற லேயர் வந்து நமக்கு கரெக்டாக வைக்க முடியும். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஐசிங் பண்ணுறப்போ க்ரீம் வந்து கேக்கில் ஒட்டலை, க்ரம்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஓவராக க்ரீம் பீட் பண்ணுறதுனால தான். அது மாதிரி ஓவர் பீட் ஆகிடுச்சின்னா கேக் ஸ்பாஞ்சில் ஒட்டாது, அப்படியே அந்த க்ரம்ஸ் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது க்ரீம் வந்து கரெக்டாக பீட் பண்ணி எடுக்கணும். கரெக்டான டெக்ஸ்சரில் க்ரீம் இருந்தால் மட்டும்தான் ஐசிங் வந்து நீட்டாக பண்ண முடியும், அது கரெக்டாகவும் இருக்கும். இப்போது 3 லேயருமே வச்சதுக்கப்புறமா சைடில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை லெவல் பண்ணி எடுக்கணும். இதுதான் க்ரம் கோட்டு. அப்படின்னா அந்த க்ரம்ஸ் எல்லாம் வெளியே நிற்கும் பாருங்கள், அதை எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நம்ம நீட்டாக ஒரு க்ரம் கோட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ இந்த க்ரம்ஸோட ப்ராப்ளம் நமக்கு வராது. க்ரம் கோட் பண்ணுற டைமில் இந்த சைடில் சின்ன சின்ன க்ரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே அந்த க்ரீமோட அப்படியே நல்லா செட் ஆகுற மாதிரி நீங்கள் க்ரம் கோட் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எகெயின் வந்து மெயின் கோட் பண்ணுற டைமில் அது வந்து அந்த க்ரீமில் அங்கங்கே எகெயின் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது போல் நல்லா பெர்ஃபெக்டாக க்ரம் கோட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த போர்டில் இருக்கிற இந்த க்ரீமை வந்து தொடச்சி எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது செட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப க்ளீன் பண்ண முடியாது. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/2 hour வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம மெயின் கோட் பண்ணலாம். இப்போ நான் இந்த கேக்கில் வந்து இன்னொரு கலர் தான் மெயினாக வந்து கொடுக்க போகிறேன். இப்போது க்ரீமில் ஆல்ரெடி நான் இதை ஃபுட் கலர் சேர்த்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். நம்ம வெளியே எடுக்கிறப்போ
லைட்டாக வந்து ஏர் பபிள்ஸ் ஆகிடுச்சின்னா நம்ம ஸ்பேட்ச்லா வச்சு இந்த க்ரீமை இது போல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். ஓவர் பீட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போகாது. கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். திரும்ப வந்து நம்ம இது போல் கேக்கில் மெயின் கோட் பண்ணலாம். இதுவுமே நீங்கள் பைப்பிங் பேக் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இது போல் பேலட் நைஃப்லேயே நீங்கள் டைரெக்டாக க்ரீமை எடுத்து அப்ளை பண்ணுறது தான் பெட்டர். இது ஃபினிஷிங்கிறதுனால நம்ம பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்து பண்ணுறப்போ பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமில் கையில் இருக்கிற அந்த ஹீட்டுக்கே வந்து க்ரீம் லைட்டாக வந்து மெல்ட் ஆகிடும். அப்போ வந்து நமக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ சின்னதாக மெல்ட் ஆனால் கூட ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கிற டைமில் க்ரீம் வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நமக்கு பெர்ஃபெக்டான ஷார்ப்பான எட்ஜு கிடைக்கும். பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்து பண்ணுறதுல இன்னொரு ப்ராப்ளம் கூட இருக்குது. சீக்கிரமாகவே வந்து ஏர் பபிள்ஸ் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு சுற்றி அதை அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப வந்து இது போல் ஸ்பேட்சுலா வச்சு திரும்பவும் அதை லெவல் பண்ணி எடுக்கிற டைமில் அந்த கேப் வர இடத்துல எல்லாமே ஏர் பபிள்ஸ் ஆகிடும். அதை ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் செய்யலாம். ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு டேண்டபில் சுற்றி விட்டு லைட்டாக இது போல் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சைடெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். டாப்பில் எக்ஸஸாக இருக்கிற அந்த க்ரீமை இது போல் உள் பக்கமாக அதை தேய்ச்சி விட்டு லெவல் பண்ணி எடுத்துக்கணும். சைடில் க்ரீம் அப்ளை பண்ணுற டைமில் பைப்பிங் பேக்கில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அளவு ப்ராப்ளம் இருக்காது. ஸ்பேட்சுலால் எடுத்து வைக்கிறப்போ இல்லைன்னா இது மாதிரி பேலட் நைஃபால் எடுத்து வைக்கிறப்போ அளவு எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிறப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரியே நம்ம வைக்கலாம். திரும்ப இது போல் லெவல் பண்ணி எடுக்கிறப்போ எக்ஸஸாக வர்றது வந்து வெளியே வந்துடும். ஸோ வந்து அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இங்கே தைரியமாகவே அதை க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இது போல் ஒரு ஸ்க்ராப்பர் எடுத்து கரெக்டாக அந்த போர்டு மேலே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு இப்படியே லைட்டாக டேண்டபில் சுற்றி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற க்ரீமும் வெளியே வந்துடும். ஷேப்பு வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், ஒரு தடவை 2 தடவை செஞ்செல்லாம் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வராது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் தான், இது எல்லாமே ப்ராக்டிஸில் தான் நமக்கு போக போக நல்லா அவுட்புட் கிடைக்கும். ஃபைனலாக இது போல் எக்ஸஸாக இருக்கிற அந்த க்ரீமையுமே உள்பக்கமாக எடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் இது போல் பேலட் நைஃபை வந்து நம்ம தொடச்சிட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து நீங்கள் அதை அப்படியே ஃபினிஷ் பண்ணி எடுக்கிற டைமில் அந்த நைஃப்பில் இருக்கிற க்ரீம் வந்து எகெயின் அங்கே ஒட்டி வந்து அது ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வராது. அந்த நைஃப் மார்க்கு விழுந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன நைஃப் மார்க்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் பெர்ஃபெக்டாக ஐசிங் செஞ்சு எடுக்கலாம். பெர்ஃபெக்டாக ஐசிங் செய்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸில் வந்துடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் இதை செய்கிறதுக்கு க்ரீம் கரெக்டாக இருக்கணும். அதுதான் மெயின் ரீசன். ஸோ வந்து க்ரீமை வந்து கரெக்டாக நீங்கள் பிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக செய்ய முடியும். நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுற டைமில் கரெக்டாக அப்ளை பண்ணலைன்னா கூட இது மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு கரெக்டாக வராது ஸ்மூத்தாக. அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு ஃபினிஷிங் வரலையோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பெர்ஃபெக்டாக ஐசிங் செய்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதே மெத்தடில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லாவே அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு டாப்பில் இது போல் நல்லா ரவுண்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இது போல் அந்த க்ளோஸ் பண்ணுற அந்த பிளேஸில் தான் நம்ம பிடிச்சிக்கணும். ஒரு சிலர் வந்து அதில் கட்டு போடவோ இல்லை பேண்ட் ஏதாவது போட்டுட்டு க்ரீமில் பிடிச்சிப்பீங்க. அந்த மாதிரி க்ரீமில் பிடிக்கக்கூடாது. க்ரீமில் பிடிச்சிங்க அப்படின்னா கையில் இருக்கிற ஹீட்டுக்கு சீக்கிரமாக க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டால் கூட அந்த டாப் போர்ஷனில் க்ரீம் இல்லாமல் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, பைப்பிங் பேக்கோட போர்ஷன் அதில் மட்டும்தான் பிடிச்சிக்கணும். க்ரீமில் பிடிச்சிக்க கூடாது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.